கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாளொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் நம்ம 22வது சங்கீதத்தை தியானிக்க போகிறோம். தாவீது மேசியாவை பற்றி பாடிய 6வது சங்கீதம். இதில் மொத்தம் 31 வசனங்கள் உள்ளது. இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிக்கிறேன். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். தாவீது சொல்லுகிறார், எங்களுடைய பிதாக்கள் உங்க மேல நம்பிக்கை வைத்தாங்க. உங்களை நம்பினதுனால நீங்க அவர்களை விடுவித்தீங்க. அவர்களுக்கு ஒரு ஆபத்து என்று வரும் பொழுது உங்களை நோக்கி கூப்பிட்டு அவங்க தப்பினாங்க. உங்க மேலதான் அவங்க நம்பிக்கை வச்சதுனால அவர்கள் ஒரு இடத்திலும் வெட்கப்பட்டு போகாதிருந்தார் என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம எதன் மேல நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கிறோம் என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. உலக மனிதர்கள் மேல சில நேரங்களில நம்ம நம்பிக்கை வைத்து விடுகிறோம். உலகத்துல இருக்கிற பணத்தின் மேல நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க சொல்லி கொண்டிருக்கிறீர்களா, அந்த மனிதரை தான் நான் நம்பி இருக்கிறேன், அவர் தருகிற அந்த பணத்தின் மேலதான் நான் முழு நம்பிக்கையும் வைத்திருக்கிறேன், அதுதான் என்னை அந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றும் விடுவிக்கும் என்று யோசித்து கொண்டிருக்கீங்களா? எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கை ஆண்டவர் பக்கமாய் திரும்பட்டும். யோபு என்ற பக்தன் அவன் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையும் அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அவனுடைய எல்லா ஐஸ்வர்யத்தையும் அவன் இழந்து விட்டான். அந்த சூழ்நிலையில் எல்லாரும் அவரை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆண்டவரை நம்பினதுனால் தான் உனக்கு இந்த நிலைமை. நீ ஆண்டவரை தூஷித்து உன் ஜீவனை விடு என்று கூட இருந்த மனைவி கூட சொல்லுகிறாள். ஆனால் அதற்கு அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அவர் கையில இருந்து நன்மை பெற்ற நான் தீமையும் பெற வேண்டாமோ என்று அவர் அவன் மனைவியிடத்துல சொல்லுகிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒரு வைராக்கியம் உள்ள நம்பிக்கையை யோபு ஆண்டவர் மேல வைத்திருந்தார். அதைத்தான் இதுல தாவீது சொல்லுகிறார், அவர் உங்களை நம்பினதுனால நீங்க அவர்களை விடுவித்தின்னு சொல்லுகிறார். யோபு ஆண்டவரை நம்பினார். அதனாலதான் அவனுடைய சிறையிருப்பு மாறினது. அவனுடைய இக்கட்டுக்கெல்லாம் இருந்து ஆண்டவர் அவனை விடுவிக்கிறார். விடுவித்தது மாத்திரமல்ல, அவன் இழந்ததை எல்லாவற்றையும் அவனுக்கு திரும்ப தருகிறார். இரட்டத்தனையாய் திரும்ப தருகிறார். எதையெல்லாம் இழந்தானோ அதை எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்குமேயானால் நீங்கள் என்ன காரியத்தை குறித்து யோசித்து கொண்டிருக்கீங்களோ, இல்ல நான் இந்த எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக இழந்து விட்டேன் என்று நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கீங்களோ, அதை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு இரட்டத்தனையாய் திரும்பி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு வைராக்கியம் உள்ள நம்பிக்கை நமக்கு ஆண்டவர் மேல வர வேண்டும். எல்லா சூழ்நிலைகளையும் அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார் என்கிற நம்பிக்கை உங்கள் உள்ளத்தில வர வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படுகிறது. யோபனுடைய வாழ்க்கை அழிந்து விட்டது, அவன் வெட்கப்பட்டு போய்விட்டான் என்று எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில மீண்டுமாக ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை துளிக்க செய்தார். மீண்டுமாக ஆண்டவர் அவனை எழுப்பி நிற்க செய்தார். மீண்டுமாக ஆண்டவர் அவனுடைய தலையை உயர்த்தினார். இதற்கு எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு காரணம்தான், அவன் ஆண்டவர் மேல வைத்திருந்த ஒரு விடாப்பிடியான நம்பிக்கை, ஒரு வைராக்கியம் உள்ள நம்பிக்கை தான் அவனை ரட்சித்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நீங்க சொல்லி கொண்டிருக்கீங்களா, நானும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறேன் என்று? நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கை வைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாமல் நீங்கள் நன்றாய் இருப்பீர்கள். இன்றைக்கு நம்மளுடைய நம்பிக்கை எல்லாமே உலகத்தின் மீதல்ல, ஆண்டவர் மீதே திரும்பட்டும். அதற்காக கண்களை மூடி ஜெபிப்போமா?
தகப்பனே மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த நேரத்திலும் ஏசப்பா, யோபு என்ற பக்தன் உங்க மேல ஒரு வைராக்கியம் உள்ள நம்பிக்கையை வைத்திருந்தார்ப்பா. அதைதான் தாவீது சொன்னார், எங்கள் முற்பிதாக்கள் உங்கள் மேல நம்பிக்கை வைத்தாங்க, நம்பிக்கை வைத்ததினால அவங்க விடுவிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லுகிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு உலகத்தின் மேல இருக்கிற நம்பிக்கையை நாங்கள் தூர எறிந்து விட்டு உங்க மேல நம்பிக்கை வைக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் ஏசப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து நான் இன்றைக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறேன், இந்த காரியத்துல ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் இழந்ததை எல்லாவற்றையும் தேவனின் இரட்டத்தனையாய் திரும்ப கொடுக்கும்படிக்காய் ஜெபிக்கிறப்பா. எதையெல்லாம் ஆண்டவருக்காக இழந்து நிற்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில இன்றைக்கு அவர்கள் அதை திருப்பி கொள்ளும்படிக்காய் ஜெபிக்கிறேன்ப்பா. தேவன் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர்களை விடுவிக்கும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அப்படியாக உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது அது ஒருபோதும் வீண் போகாது. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இரட்டத்தனையான நன்மையினால உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நிச்சயமாய் அதனுடைய பலனை புசிப்பதை பார்ப்பீங்க. இந்த வசனத்தின்படியே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.